அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஒரு நபிமொழி எங்களுடைய வாழ்க்கையிலே பேணப்படுமாக இருந்தால் பிரச்சனை வந்தாலும் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம். எப்படி? லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன், ஒரு ஈமானிய ஆண் தன்னுடைய ஒரு ஈமானிய பெண்ணை, தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம். எதற்காக? அவளுக்கிட்ட ஒரு தவறு இருக்குது, அவளுக்கிட்ட ஒரு பிழை இருக்குது, அவளுக்கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்குது, அவளுக்கிட்ட ஒரு குறை இருக்குது என்பதற்காக அந்த மனைவி என்ற அந்த மூமினான பெண்ணை வெறுத்து விட வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த பெண்ணிடத்திலே ஒரு குறை இருந்தால், என்ன சொல்றாங்க? அந்த பெண்ணிடத்திலே நீ வெறுக்கின்ற ஒரு குறை இருந்தால் ரதிய மின்ஹா ஆகர், அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு ஆண்மகன் விரும்புற பல விஷயம் இருக்கும், அதை பாருன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த புரிந்துணர்வு வருமாக இருந்தால் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பலாம். எப்படி? கணவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனைவி கிட்ட ஒரு குறை விளங்குதா, உனக்கு வெறுப்பான ஒன்று விளங்குதா, அதுக்காக நீ மனைவியை வெறுத்துடாதே, அவளுக்கிட்ட இன்னும் நல்ல பல விஷயம் இருக்கும் பாரு, அதை பார்த்து திருப்தி அடைன்னு சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட கணவன்மாருக்கிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், சில தவறுகள் இருக்கும். அதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஆட போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம் கெட்டு போயிரும். அவர்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை விடுங்க, இருக்கிற பல நலவை சொல்லுங்க. அந்த நலவை சொல்லி சொல்லி, இப்படி நல்லது செய்யற நீங்க, இப்படி நல்லா நடக்கிற நீங்க இந்த தவறை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கலாமா என்று அந்த கணவனை புரிந்து நடந்தால், வெறுக்காமல் நடந்தால் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி வரும் என்கிற ஆழமான தத்துவத்தை காட்டி தந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.